விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கடைய மாட்டார்கள். அதனால இதனுடைய அடிப்படை விஷயம், மண்ணுலக மனநிலையில இருக்கிறார்கள் அவர்கள் கடவுளுடைய அரசுக்களை பங்கடைய மாட்டினம். அதனால அது முக்கியமான பாவம், அது பெரும்பாவம். அது முதலாம் கற்பனையோட சம்பந்தப்பட்டிருக்கிற பாவம். இவன் 10ஆம் கற்பனையோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிற பாவம். மண்ணுலக மனநிலை என்கின்ற அந்த பிரசங்க தொடரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதின கடிதத்திலே அந்த வார்த்தை பிரயோகத்தை அவர் பயன்படுத்தி அந்த சபையை எச்சரித்ததை நாங்கள் பிலிப்பியர் 3:19 நாங்கள் 18-19 நாங்கள் வாசிக்க கேட்போம். 18வது வசனம், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய புகழ்ச்சி அவர்களுடைய வெட்கமே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறது அல்லது மண் உலக மனநிலை என்கின்ற பிரசங்க தொடரில் இந்த வாக்கியம் அமைந்திருக்கிற சூழமைவை நாங்கள் முதலாவது பார்த்திருந்தோம். இரண்டாவது, மண்ணுலக மனநிலை என்றால் என்ன அல்ல என்கிறதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். பிற்பாடு மண்ணுலக மனநிலை கொண்டிருக்கக்கூடிய நபரை எப்படி அடையாளம் காணுறது என்கிறதுக்கு நாங்கள் 8 குறிப்பான அடையாளங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த அடையாளங்களில் ஒன்றோ பலதோ அல்லது எல்லாமோ இருந்தால் அவர்கள் பூமிக்கு அடுத்த வேலை சிந்திக்கிறவர்கள். ஆகையால் அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய வயிறு கடவுள் வயிறு, அவர்களுடைய பெருமை எல்லாம் அவர்களுடைய வெட்கம்தான் என்கிறத நாங்கள் பார்த்திருந்தோம். பிற்பாடு நாங்கள் 4வதாக இந்த மண்ணுலக மனநிலையில இருக்கிறவர்கள் கட்டிக்கொள்கிற பாவங்கள் என்ன என்கிறதை நாங்கள் அப்ப பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த மண்ணுலக மனநிலையில இருக்கிறவர்கள் அந்த மனநிலையினால் எப்படிப்பட்ட பாவங்களை அவர்கள் தேவனுக்கு எதிராக மனுஷர்களுக்கு எதிராக செய்கிறார்கள் என்கிறதை பார்க்க ஆரம்பித்த பொழுது நாங்கள் முதலாவது சென்ற வாரம் நாங்கள் அதை பார்த்திருந்தோம். மண்ணுலக மனநிலையை வேதம் விக்கிரக ஆராதனை என்று அழைக்கிறது. மண்ணுலக மனநிலை ஒரு விக்கிரக ஆராதனை அல்லது மண்ணுலக மனநிலை ஒரு சிலை வழிபாடு. இது ஆவிக்குரிய சிலை வழிபாடு. அது நாங்கள் சிலைகளாக நாங்கள் கல்லிலேயோ மண்ணிலேயோ நாங்கள் செய்து வச்சு வணங்க இல்லை, மாறாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய நடவடிக்கைகள்ல எங்களுடைய பேச்சுகளில் நாங்கள் பல தொட்டு பார்க்க முடியாத உணர முடியாத அந்த விடயங்களை சிலைகளாக கொண்டிருக்கிறோம். அது மண்ணுலக மனநிலை தான் அந்த சிலை. அதில் இதுக்கான அடிப்படை வேத வசனமாக நாங்கள் எபேசியர் 5:5 நாங்கள் கொண்டிருந்தோம் அல்ல. எபேசியர் 5:3 நாங்கள் கவனிச்சிருந்தோம். அதான் அந்த அடிப்படை வசனங்கள். பொருளாசை என்கிற அந்த பாவத்தோட பேர் கூட உங்களுக்குள்ள சபைக்குள்ள சபையாக்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள மற்றவர்களால சொல்லப்படக்கூடாது. 5வது வசனத்தில் அந்த விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கடைய மாட்டார்கள். அதனால இதனுடைய அடிப்படை விஷயம், மண்ணுலக மனநிலையில இருக்கிறார்கள் அவர்கள் கடவுளுடைய அரசுக்களை பங்கடைய மாட்டினம். அதனால அது முக்கியமான பாவம், அது பெரும்பாவம். அது முதலாம் கற்பனையோட சம்பந்தப்பட்டிருக்கிற பாவம்.
இவன் 10ஆம் கற்பனையோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிற பாவம். 1 10 இந்த மண்ணுலக மனநிலையோட சம்பந்தப்பட்டிருக்கிற பாவம். அயல எப்படி சிலை வழிபாடு அல்லது கத்தரை விட்டு நாம வேறு விடயங்களை அவருக்கு பதிலாக நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுறோமோ அல்லது அவரோட சேர்த்து நாங்கள் வேறதுகளுக்கு நாங்கள் பங்கு போடுறோமோ அதெல்லாம் சிலை வழிபாட்டினுடைய அல்லது விக்கிரகாரனுடைய வகைகள். அதுல அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பார்த்திருந்தோம். நாங்கள் கிறிஸ்துவ ஆகிய அந்த தண்ணீர் நிற்கக்கூடிய ஜீவ ஊற்று நிற்கக்கூடிய அந்த தொட்டியை விட்டுட்டு நாங்கள் தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை நாங்களே வெட்டி கொண்டு அதுகளுக்கு பின்னால நாங்கள் போறதை நாங்கள் சொல்லுவோம். அதில் இதை நாங்கள் சொன்ன முறை விவரமாக பார்த்திருந்தோம். இரண்டாவது பாவம் மண்ணுலக மனநிலை ஒரு விபச்சாரம். மண்ணுலக மனநிலை ஒரு விபச்சார பாவம். மண்ணுலக மனநிலை ஒரு விபச்சார பாவம். Earthly mindedness is adultery. Earthly mindedness is spiritual adultery. All right? மண்ணுலக மனநிலை ஆவிக்குரிய விபச்சாரம். அடிப்படை வசனம் யாக்கோபு 4:4. யாக்கோபு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராயிருக்கிறான். விபசாரரே விபசாரிகளே என்று அப்போஸ்தலன் சபையாரை பார்த்து தான் கூப்பிடுற. சபைக்கு வெளியில இருக்கிற யாக்களை பார்த்து அவர் அழைக்க இல்லை. அவர் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்து சொல்லி கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற சபைக்கு எழுதி கொண்டிருக்கிறார். இதுல சபையாக்களை பார்த்தா அவர் விபச்சாரிகள் சொல்லி ஆண்களையும் பெண்களையும் அவர் அழைக்கிறார். அதுல அந்த சபையில இருந்த ஆண்கள் பெண்களில சிலரோ பலரோ, பெரும்பான்மையோ சிறுபான்மையோ, அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையும் சச்சரவும், தங்களுக்குள்ளேயே பொறாமையும் யுத்தமும், அவர்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட பிணக்குகளும் பிரச்சனைகளும் ஒன்றில் தனித்தனி ஆட்களுக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி அல்லது ஒருவருக்கொருவர் அப்படியாக அது இருந்திருக்க முடியும். அதற்கான அடிப்படை காரணத்தை அவர் சொல்றார். அது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளாலதான் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே குழம்பி அடிச்சு கொண்டிருக்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு மத்தியில நீங்கள் அப்படியாக சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை எழுப்புறீர்கள். உங்களுக்குள்ள சண்டைகளும் யுத்தங்களும் எதால வருகிறது? உங்களுக்குள்ள ஏன் பொறாமையும் எரிச்சலும் வந்து கொண்டிருக்குது? ஒன்றில் உனக்குள்ள அல்லது உங்களுக்குள்ள. அதுக்கான அடிப்படை காரணம், நீங்கள் உலகத்தை இச்சிக்கிறீர்கள், உலகத்தை நேசிக்கிறீர்கள். அதாவது மண் உலகத்துல உங்களுடைய மனம் லைச்சு போயிருக்குது. அதைத்தான் நாங்கள் முக்கியமான அறிகுறிகள்ல 1-2 விடயங்கள் அதை கவனிச்சுறாங்க. அந்த 8ல 1-2 மண்ணோட ஒட்டி கொள்ளுதல், மண்ணுலக விடயங்களை குறித்து நாங்கள் அதிகமாக எங்களை நிறைச்சு சிந்திச்சு கொண்டிருந்தது. இப்படியான விடயங்களாலதான் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள் எழும்புது. ஆகையால உங்களுக்கு பொருத்தமான பேர் நீங்கள் விபசாரி. அயாலதான் மண்ணுலக மனநில விபசாரம் விபச்சாரி என்கின்ற அந்த பட்டத்தையும் அந்த பாவத்துக்குரிய
தண்டனைகளையும் கடவுள் எப்படியாக வேதத்துல வைத்திருக்கிறாரோ அதை எங்களுக்கு மேல கொண்டு வருகிறதாக இருக்கு. இப்ப எங்களுக்கு கேள்வி, நாங்கள் உலகத்தை நேசிக்கிறது விபச்சாரம். ஆல்ரைட், உலகத்தை நேசிக்கிறது விபச்சாரம். Love to the world is adultery. Love to the world is adultery. உலகத்தை நேசித்தல் விபச்சார பாவம் செய்ய விபச்சாரம். அதில் விபச்சாரம் என்ற பாவத்தை நாம விளங்கப்படுத்தேக்குள்ள உடன்படிக்கையால மனுஷனும் மனுஷியுமாக இருக்கிறதுக்கு சம்மதத்தை தெரிவிச்ச இரண்டு பேர் அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி அல்லது அந்த உடன்படிக்கையை முறிச்சு கொண்டு தன்னுடைய மனுஷியை விட வேறு ஒரு பெண் மீது நாட்டமோ பாசமோ அக்கறையோ கொள்ளுதல், அல்லது தன் புருஷனை விட்டு அல்லது புருஷனுக்கு மேலால இன்னும் ஒரு ஆணுக்கு மேல அக்கறையும் பாசமும் நேசமும் கொள்ளுதல், அதுக்கு பேர் விபச்சாரம். விபச்சாரம் என்றதனுடைய வரவிலக்கணம் உடன்படிக்கையால ஒன்றாக்கப்பட்ட புருஷனும் மனுஷியும் அந்த உடன்படிக்கைக்கு நேர்மை இல்லாம, அதாவது புருஷனுடைய கடமைகள் இருக்குது, மனுஷியினுடைய கடமைகள் இருக்குது. நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த புருஷன் கடமைகள் மனுஷியினுடைய கடமைகளை வேறு ஒரு ஆணுக்கோ அல்லது வேறு ஒரு பெண்ணுக்கோ அவர்கள் செய்யறதுக்கு முனைஞ்சா அதுக்கு பேர் விபச்சாரம். அதுக்கு பேர் விபச்சாரம். இதுதான் டெபினிஷன். விபச்சாரம் என்ன? உடன்படிக்கையால புருஷனும் மனுஷியும் இணைஞ்ச ஒரு ஆணும் பெண்ணும் புருஷனுக்குரிய கடமைகளையும் மனுஷிக்குரிய கடமைகளையும் அந்த உடன்படிக்கையால இணைஞ்ச நபரை விட வேறு ஒரு ஆணுக்கோ வேறு ஒரு பெண்ணுக்கோ செய்ய முற்பட்டா அதுக்கு பேர் விபச்சாரம். கட்டாயம் உடல் ரீதியான தொடர்பு இருக்கணும் என்றது இல்ல. உடல் ரீதியான புருஷன் மனுஷி சம்யோகம் இடம்பெறணும் என்ற அவசியம் இல்ல. அது புருஷன் மனுஷில பல கடமைகள்ல உண்டு. மனுஷி புருஷனுடைய கடமைகள் நாங்கள் 13-14 முக்கியமான கடமைகள், அப்புறம் அதுக்குள்ள உபகடமைகள் எல்லாம் பிரிச்சு நாம நிறைய 20-25க்கு மேல நாங்கள் எழுதி இருக்கிறோம். அதுல முக்கியமான 13-14 கடமைகள்ல ஒன்றுதான் மனுஷன் மனுஷியினுடைய சம்யோகம். ஆனா விபச்சாரம் என்றது அந்த மனுஷன் மனுஷியின் சம்யோகத்தை மட்டும் உள்ளடக்க இல்லை. அது உடன்படிக்கையால நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த 13-14 மனுஷியினுடைய கடமைகளை வேறு ஒரு ஆணுக்கோ வேறு ஒரு பெண்ணுக்கோ நாங்கள் செய்யறதுக்கு முற்பட்டா அதுக்கு பேர் விபச்சாரம். விளங்குதா? இந்த டெபினிஷனுக்கு வரவிலக்கணத்துக்கு தான் இப்ப அப்போது யாக்கோபு சபையாக்கள்ல பார்த்து சில பேரையோ அல்லது இதுக்கு பொருத்தமான யாக்களோ விபச்சாரிகள் என்று அழைச்ச. சபை கிறிஸ்துவாகிய மணவாளனோட உடன்படிக்கைகளை வந்திருக்குது. கிறிஸ்துவுக்குத்தான் எங்களுடைய முழு காதலும் முழு பாசமும் முழு அவரால எங்களுக்கு சொல்லப்படுற மனுஷியாக நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்வோம் என்று. புருஷனா அவர், மணவாளனா அவர், எங்களுக்கு சபையாகிய மணவாட்டிக்கு அவர் தம்மைத்தானே ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் அவர் எங்களுக்கு செய்து முடிச்சு அவர் காட்டியும் இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவர் நேர்மையா எங்களுக்கு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் துரோகம் பண்ண போறது இல்லை. ஆனா சபை கிறிஸ்துவுடைய மணவாட்டி கிறிஸ்துவாகிய புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இல்ல, அதுல முக்கியமான விஷயம் நாம மனுஷனுடைய கடமைகள்ல அந்த 13-14 பார்க்கிறதுல
அந்த உடன்படிக்கைகளை நாம ஒத்துக்கொண்ட விஷயங்களில் கிறிஸ்துவ புருஷனை விட அந்த புருஷனுக்கு சமனாக அல்லது புருஷனை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு இன்னும் ஒரு புருஷன்ல நாங்கள் நேசம் வைக்கிறோம். அந்த புருஷனுக்கு பேர் தான் உலகம். அந்த புருஷனுக்கு பேர் தான் உலகம். சபை தந்த புருஷனாகிய கிறிஸ்துவ விட்டு போட்டு உலகமாகிய புருஷனை நேசிக்க வழிகிடுறத பரிசுத்தாவியானவர் சொல்றார், விபசாரிகளை என்று. விளங்குதோ இந்த டெபினிஷன்? இதான் வேதப்படியான விளக்கம். அப்ப கடவுளுக்கு துரோகம் பண்ண வழிக்கிட்டா அது புருஷனுக்கு எரிச்சலை கொண்டு வரும். புருஷனுக்கு எரிச்சல் வந்தா மனசுக்கு என்ன நடக்கும் என்று வேதம் பல இடங்கள்ல எங்களுக்கு காட்டியிருக்கு. அந்த எரிச்சல் ஆரம்ப வரைக்கும் அவன் மனசுக்கு செய்ய வேண்டிய சகல அந்த துன்புறுத்தலையும் கொண்டு வருவான். அவள் அதோட இடுப்புக்கு கீழே சூம்பி போற அளவுக்கு போனாலும் பரவாயில்ல. இதுக்கு பிறகு அவள் சாகும் வரைக்கும் ஒரு இழுக்காயும் கேவலமான ஆளாயும் அவ பேரோட வாழட்டும் என்ற நிலை வரைக்கும் நம்ம மனசு ஆறுதல் அடையும். கவனிச்சுக்கோங்க, புருஷனுக்கு இருக்கிற அந்த ஆறுதலை ஆண்டவர் அப்படித்தான் அதை பார்க்கிற. பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லை என்று கிறிஸ்து பொருளாசக்காரரை பார்த்து உலகத்தை சிநேகிக்கிறவரை பார்த்தா சொல்லி இருக்க. அதெல்லாம் அதை போன முறை படிச்ச பாடம். அப்ப அது இனி உன்னோட எனக்கும் உனக்கும் பங்கு இல்லை. அதான் வேதம் சொல்லு, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர்களுக்கு பங்கில்லை. பங்கில்லை. எந்த பாவம்? இந்த மண்ணுலக மேல நாம நினைச்சிருக்க மாட்டோம். நாங்கள் விபச்சாரம் செய்யல, நாங்கள் ஐயோ ஊத்த அசுத்தமான யோசனைகள் நாங்கள் போக இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தூய்மையற்ற சிந்தனை வரையில சிக் என்றெல்லாம் நாமல் அதுகளுக்கு நல்லா ஃபைட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பாவம் உலக சிநேகம் அப்படி எங்களுக்கு நோச்சு கொண்டு கிடக்குது. அதுக்கு சீயன் டைம் இல்ல, சக்கன் டைம் இல்ல. ஆனா அது முடிவில் எங்களை அழிக்க போகுது. 8 மனநிலை, 8 அறிகுறி அதுகள் எங்களுக்கு இருக்குதுண்டா அது விபச்சார பாவம் செய்து கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது. நாங்கள் உடல் ரீதியாக இன்னும் உடன்படிக்கை மீறி நாம ஒரு ஆளோட நாம போகாம சரீரத்தில் பரிசுத்தமா இருக்கிறோம். நாங்கள் மனநிலையும் தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நாம தேவனுக்கு முன்பாக ஜோக்கியமா இருக்கிறதுக்கு சரியா நாடுவோம். எங்களுடைய தூய்மையான மனதை கொண்டிருக்க. ஆனா இதை குறித்து நாம அக்கறை இல்லை. நாம உலகத்தை நேசிக்கிறது ஒரு விபச்சாரம் என்றது. அந்த விபச்சாரத்துக்கு கிடைக்கிற தண்டனை நாம விபச்சாரத்தை சரீர ரீதியாக மன ரீதியாக நாம செய்யறதால கிடைக்கிற அதே தண்டனை கிடைக்க போகின்றது நமக்கு விளங்க இல்லை. வேசி மார்க்கத்தாரும் விபச்சாரக்காரரும் அசுத்தரும் அங்க பங்கடைய மாட்டினார். அந்த விபச்சாரம் வேசி மார்க்கத்தில் மண்ணுலக மனநிலைக்காரரும் ஒரு ஆக்கம். மண்ணுலக மனநிலை சமன், வேசி மார்க்கம் விபச்சாரம். அது மணவாளனாகிய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நாங்கள் உலகத்தால எங்களை கரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் உலகத்தால கரப்படுத்துறது. உலகத்தால எங்களை மனசை எங்களோட உடலை அந்த கெடுத்து கொண்டிருக்கிறது. உலகத்துல எங்களோட மனசும் எங்களுடைய மனதால கொடுக்கப்படுற கட்டளைகளுக்கு எங்களுடைய உடலும் இணைஞ்சு செயல்பட்டு நாங்கள் மண்ணுலக மனநிலையில வாழறது. இப்ப மண்ணுலக மனநிலை என்ன இப்ப திருப்பி வரும். அப்ப அந்த டைம் திருப்பி பார்க்கணும். அதான் விவசாயம். அப்ப எப்படி இருந்தா நான் விவசாயம் திருப்பி அந்த டைம் பார்க்கணும். சரியான கவனமா யோசிப்பாருங்க. அது கிறிஸ்து அத அப்போஸ்தலனூடாக பரிசுத்தாவியினர் அதைத்தான் கூப்பிடுற. அப்படியே சபைக்கு அடல்ட்ரஸ் அங்க இருக்காங்க சிகிச்சைப்பாங்க. என்ன நம்மளை பார்த்து வேசி மார்க்கம் விபச்சாரம் என்று பேசுறாரு. இது ஒரு முறையோ முறை. அந்த அளவுக்கு விபச்சார பாவம். என்ன விபச்சார பாவம்? இச்சை, உலகத்தை நேசிக்கிற இச்சை. அங்க ஆணும் பெண்ணும் கூடி பாலியல் இச்சையோட பாலியல் சம்பவம் ஒன்று நடக்க இல்லை.
இது உலக சிநேகம். லவ் டு த வேர்ல்ட் அல்லது லவ் ஆஃப் த வேர்ல்ட், உலக சிநேகம். இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார். ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்க்கிற வேணும், தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இயேசு கிறிஸ்து சும்மா பகுதிக்கு கதைக்கல இந்த கதையை. நாம பெண்களை நாங்க பார்க்கிறோம், அந்த பார்க்கறதுமான பாவம் இல்லை, அந்த இச்சையோடு பார்க்கிறவன், அதாவது அவள ஆசைப்பட்டு பார்க்கிறவன். அது தனக்கு உரியது அல்ல, ஆனா தன் மனசிதான் தனக்குரியவள். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு மிஞ்சி அவளுக்கு அதை செய்யறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசை, அந்த கடமைகளை அவளுக்கு செய்யலாம் என்ற யோசனை வர்றதே இதயத்துல பாவம். சிலவர்கள் நாங்கள் அவளோட சம்யோகம் பண்ணுறவனும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை வராமலும் இருக்கலாம். அந்த இச்சை மனசுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை இன்னும் ஒரு பெண்ணுக்கு நிறைவேற்றது நாம விரும்புகிறோம். வேதம் அதை தடுத்து இருக்குது. வேதம் அதை தடுத்து இருக்கு. அதான் அடிப்படையில் விபச்சாரம் பேசித்தேன் நாம். அதனால மத்தேயுல இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றார். எங்க மத்தேயு மலை பிரசங்கத்துல, மத்தேயு 5 கோட்டேஷன் என்ன? இருபத்தி மத்தேயு 5:28. மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. விபசாரம் உடல் ரீதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது மன ரீதியாகவும் இருக்க முடியும் என்றுதான் கிறிஸ்து ஆணித்தரமா சொல்றார். அதாவது ஆவிக்குரிய ஆத்ம ரீதியாக விபசாரம் இருக்கலாம். உலகத்தை கிறிஸ்து சொன்ன மாதிரி பார்க்காம, கிறிஸ்து சொன்ன மாதிரி உலகத்தில் இருந்து நாங்கள் பயணப்பெறாம, கிறிஸ்து தடுத்திருக்கிற விதத்தில் உலகமாகிய அந்த ஆண சபையாகிய ஸ்திரி பயன்படுத்தினா பார்த்தா அதுக்கு பேர் ஆத்ம விபசாரம். விளங்கும் எக்ஸ்பிளனேஷன். ஆயால சபையாகிய மணவாட்டி உலகமாகிய ஆன கிறிஸ்து சொல்லி இருக்கிற விதத்தில் பார்க்கவோ அல்லது சொல்லி இருக்கிற விதத்தில் பயன்படுத்தவோ இல்லாம கிறிஸ்து தடுத்திருக்கிற பார்வையோட அதை பார்த்து கிறிஸ்து தடுத்திருக்கிற பயன்களை அனுபவத்தை பெற விதத்தில் அதை பயன்படுத்த முனைந்தா அது ஆத்ம விபசாரம். உலகத்தை பயன்படுத்த கடவுள் சொல்லி இருக்கிற வேற ஒரு பெண்ணை வேதம் பயன்படுத்த முடியும் என்றதை சொல்லு. எங்கட மனசு தகுந்த வேற ஒரு பெண்ணை தேவையான வேதம் சொல்ற அளவுக்கு நின்று அவனை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஆபீஸ்ல நாங்கள் வேலை செய்கிறோம், ஆபீஸ்ல வேலை செய்ய எல்லாம் ஆண்கள் இல்லை, அங்க பெண்களும் இருக்கிறேன். அப்ப அந்த பெண்ணு அந்த இடத்துல நான் பயன்படுத்த வேண்டியதுக்கு கடவுள் எனக்கு வச்சிருக்கிற வழிமுறை என்ன, எந்த அழைப்புக்குள்ள என்ன மாதிரியான அந்த தொடர்புகள் அந்த பெண்ணோட இருக்கணுமோ அதனூடாக அந்த பெண்ணிட்ட இருந்து பயனை பெற்றுக் கொள்கிறேன். அது கடவுள் அனுமதிச்சிருக்க, கடவுள் தடுக்காத விஷயம். அந்த பெண்ணை பார்க்கிறார், பார்த்தா தான் கிடைக்கலாம். அந்த பெண்ணை பார்க்கிறவனும் நாங்கள் வேதம் சொல்லி இருக்கிற பார்வையோட வேதம் சொல்லி இருக்கிற பயன்பாடு அவள்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்ளுறேன். ரோட்ல போய்க்கல அல்லது கடைக்கு போய்க்கல அல்லது நாங்கள் அங்க இருக்கிற இஸ்திரிட்ட அந்த கடை கேட்கல, நாங்கள் அவனை பார்க்கிறோம், அவர்களோட கடைக்கும் அவர்கிட்ட நாங்கள் பயணம் பெற்றுக் கொள்கிறோம். அது வேதம் என்கிற புருஷனாகிய கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பெண்களை பார்க்கலாம்,
பயன்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா அவர் தடுத்திருக்கிறார், எப்படி பெண்களை பார்க்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்றது தன்னை மனுஷியை விட. அதே போல உலகத்தையும் எப்படி பார்க்க வேணும், பயன்படுத்த வேணும் என்று கிறிஸ்து தடுத்திருக்கிறார். அதுக்கு மிஞ்சி அப்படி செய்யாது விபச்சாரம். கிறிஸ்து தடுத்திருக்கிற முறை 8 விதம். அது 8 கிறிஸ்து தடுத்த விஷயங்கள். உலகத்தை அப்படி பார்க்க இயலாது, அப்படி யோசிக்க இயலாது, அப்படி யோசனை மாதிரி நான் என்ற மனுஷியை விட எப்படி என்னோட பெண்ணின் மேல் நினைவாயிருப்பேன், என்னென்ற இன்னொரு பெண்ணுக்கு மேல என்ற மனசு போய்கொண்டிருக்கும். எப்படி கிறிஸ்துவ விட உலகத்துக்கு மேல உலகத்துல இந்த மனசு போய்கொண்டிருக்குது. உலகமாகிய புருஷனை எப்படி எந்த கவனம் எல்லாம் கூட அங்க மனசு லைச்சு போயிருக்குது. அது விபச்சாரம், அது விபச்சாரம். எப்படி இந்த படிப்புகள்ல இந்த மனசு அப்படியே லைச்சு போய் கிடக்குது, அது விபச்சாரம். ஆனா கிறிஸ்து சொன்ன மாதிரி படிப்பை பேர், கிறிஸ்து சொன்ன மாதிரி படிப்பை பயன்படுத்து. எப்படி விளையாட்டுல இந்த மனசு லைச்சு போய் கிடக்குது, எந்த விளையாட்டுல இந்த மனசு மயங்கி இருக்கேனுமோ அது விபச்சாரம். ஏன்னா கிறிஸ்துவாகிய புருஷன் விளையாட்டை எப்படி பார்க்கணும், எப்படி பயன்படுத்தணும் சொல்லி இருக்கிறேன். இந்த வேலை அது கிறிஸ்து சொன்ன விதத்தில் பார்க்கப்பட வேணும், பயன்படுத்தப்பட வேணும். கிறிஸ்துவுக்கு மிஞ்சி கிறிஸ்து ஆகிய புருஷனை விட வேலையை இந்த புருஷன் ஆக்க இயலாது, வேலையை இந்த மனுஷியாக்க இயலாது. பேசிக்கா அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்தை நாம மிஞ்சி பயன்படுத்த தொடங்குறோம். மிஞ்சி பயன்படுத்தல் அல்லது ஒரு நாள் குறைவாக பயன்படுத்துறது ஒரு நாள் பாவமா போறது இல்லை. கெட்டர் சொன்னபடி மிதமா அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை இல்லை உலகத்தை. அப்ப இங்க என்ன நடக்குது? நாங்கள் அதிகப்படியாக பயன்படுத்த தொடங்குறோம். அதிகப்படியா பயன்படுத்த தொடங்குறோம். நம்ம விவசாயம் பேசிக்கா உலகத்தை நாங்கள் குறைவா பயன்படுத்த இந்த பாவம் விபச்சார பாவங்கள் ஆண்டர் சொல்ல நாங்கள் விபச்சாரிகளும் இல்லை. எங்களுக்கு அந்த அளவு வேதம் சொல்லுற பரிசுத்தமான இச்சைகளோட இருந்தா சரியாது. பரிசுத்த இச்சையோட அது வேணும் சொல்ற எங்க புருஷன் எங்களுக்கு சொல்லிடுற அதை அப்படி பயன்படுத்தலாம். அதனால அவரும் எங்களை புல சொல்லிடாது, நாங்களும் பாவம் செய்யல. ஆனா பரிசுத்தமற்ற இச்சையெல்லாம் அடிப்படையில் விபச்சாரம். பரிசுத்தமற்ற இச்சைகள் அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துறது அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துறதுன்றத நான் எப்படி வரையறது? நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகுது ஒன்று, அளவுக்கு மிஞ்சினத எப்படி நாம முதல் படிச்ச நாங்கள் ஒன்று அளவுக்கு மிஞ்சி போச்சுதல் பல காரணம், பல விஷயங்களால் நம்மளை அடையாளப்படுத்தினாங்க. ஒன்று, அந்தந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய நன்மைகள் அதால பாதிக்கப்படுது. ஆவிக்குரிய அந்தந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய நன்மைகள் பாதிக்கப்பட்டா அல்லது செய்யப்படாம போன அல்லது அடகுறையா செய்யப்பட்டா நாங்கள் உலகத்தை மிஞ்சி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் படிப்புல இருந்தா அதால இன்றைக்கு பைபிள் வாசிக்கலாம போச்சு, முடிஞ்சு போச்சுது. நாங்கள் மிதமிஞ்சி பயன்படுத்திட்டோம். அது விபச்சாரம். எங்களோட புருஷன் அப்படி உலகத்தை பயன்படுத்த சொல்லி இல்ல, படிப்பை பயன்படுத்த சொல்லி. அதான் இந்த முதலாவது பெராமீட்டர், எங்களோட முதலாவது பெருமானம் என்ன? நாளாந்த ஆவிக்குரிய நன்மைகள் அடகுறையாகவோ அல்லது முழுசாகவோ செய்யப்படாமல் போகிற விதத்தில் உலகத்தை பயன்படுத்தினோம்னா நாங்கள் மிஞ்சி பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது நேரமும் பெலனும். நேரம் ஒன்று, அடுத்தது பெலன். இதை நாம இப்ப நாம விளையாடிட்டோம் அல்லது நாங்கள் வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போனதால ஆவிக்குரிய நன்மைகள் அந்த நாளுக்குரியது செய்யப்பட முடியாம போகுது. அதுக்கான காரணம் எங்களுடைய மனத்திலையும் உடல்லையும் அதை முழுசாக நிறைவேற்றதுக்கு இப்ப பெலன் இல்லை. முழு பெலனும் அங்க செலவழிச்சாச்சு. அதை எங்களை புருஷன் அப்படி அதை பயன்படுத்த சொல்ல வேலைய. எங்களை புருஷனாகிய கிறிஸ்து அப்படி வேலையை பயன்படுத்த சொல்ல.
அப்ப புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அன்றைக்கு செய்யப்படையில. அப்ப புருஷனுக்கு பதிலாக நாமல் வேலையை புருஷனாக்கிட்டோம். கர்த்தர் எரிச்சலோடு இருப்பார். அவற்ற விஷயம் என்ன, அவர் நம்மளையும் கொல்லுவார், அந்த வேலையும் கொல்லுவார், அந்த புருஷனையும் கொல்லுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லறியப்பட கடவர்கள். அந்த விபச்சாரியும் கல்லறியப்பட கடவர்கள். வேலையும் கடவுள் கொல்லுவார். அதான் இப்ப எங்களுக்கு புருஷன். அடுத்தது நம்மளையும் அவர் கொல்லுவார். அதனால சரியான கவனம். இந்த ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, இந்த ஆத்தும அந்த விபச்சாரம் சரியான சீரியஸான பிரச்சனை. நாம சரீர ரீதியான விபச்சாரத்துக்கு நாம போதுமான அளவு பாதுகாப்படுப்போம். ஏன்? அதுக்கு போன முறை சொன்ன மாதிரி அது அவலட்சணமான பாவம், அது எங்கட மதிப்பு மரியாதையை கெடுக்கிற பாவம் என்றதாலே சில வழியில் நாம அவர்கள் தவிர்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக நேர்மையோட இருக்கிற புதுப்பிக்கும் கிருபியோட இருக்கிறவர்கள் இன்னும் கவனமாக யோசிப்பினும் கர்த்தருக்கு இது பிடிக்காது. இந்த புருஷனுக்கு இந்த பரிசுத்த நடக்கைக்கு இது ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு யோசனைகளையும் வேண்டாம். அதனால அது நியாயமான சரியான முறை. ஆனா இந்த பாவம் படிப்பு, வேலை, எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய விளையாட்டு, இதானே உலகத்தை நாம அனுபவிக்கிறோம். அல்லது டிவி, உலகத்தை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் எங்க புரிஞ்சு டிவி பார்க்காது. ஆண்டவர் சொன்னவர் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கல ஞானமா செலவழி, ஞானம் பெறாத விதத்துல பாவம் பெற மாதிரி அதை செலவழிச்சுன்னா அது உனக்கு பாவம். அதனால அதை செலவழிக்கல நாம ஞானமா இந்த படம் எங்களுக்கு ஞானத்தை தருகிறதா, இல்லாட்டி இந்த படத்தால எங்களுக்கு பாவம் பெறுகிறதா? அல்ல சினிமா இதுகளை நாம பார்க்கல எங்களுக்கு பொதுவா தெரியும் அனுபவம். அதனால ஒரு ஞானம் வேற இல்ல, அது உள்ளதை விட பாவம் தான் கூடுது. அதெல்லாம் சொல்றோம் நாங்க சினிமாவை தவிர என்று சொல்லி. சும்மா பாட்டு கேட்டாலே, சினிமா பாட்டு கேட்டாலே அது அப்படியே வருது. அது இப்ப இங்கிலீஷ் பாட்டுகள்ல அப்ப எங்களுக்கு அது இங்கிலீஷ்காரருக்கு இப்ப இங்கிலீஷ்களும் வந்திருக்கு பாட்டுகள் இல்ல. அப்ப அதுகள்ல ஒரு ஈர்ப்பு, அந்த பீச்சுகள்ல ஒரு ஈர்ப்பு. அப்ப அது மூளைய நிறைச்சிருக்கு. அது என்ன, அவங்க அத ஒரு கிறிஸ்டியன் வேர்சஸ் போட்டு அவங்க அந்த டியூனை வேற பூர்வமா மாத்திட்டாங்க. அப்படியும் இங்கிலீஷ்லயே கவிதை எழுதுறாங்க, பாட்டு எழுதுறாங்க அவங்க. அப்ப இது யூ லவ் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படி எல்லாம் போட்டு ஒரு இதா படிக்கணும் நாம. பரவாயில்ல, அந்த அளவுக்கு இசை ஓகே. அந்த இசைக்கு போடப்படுற அந்த லிரிக்ஸ் தான் இப்ப எங்களுக்கு அந்த போதனை வருது உள்ளுக்கு. அந்த போதனையை வேற பூர்வமா அவங்க மாத்துறாங்க. அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஏண்டா அதை படிக்கல வேதபூர்வமான சத்தியங்கள் அந்த இசைக்களால வர போகுது. அதுல எங்களுக்கு ஆட்சேபனை. ஆனா பொதுவாக இந்த அவிசுவாசிகளுடைய அதே அந்த பாடல் வரிகள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அது எங்களை அதை பார்க்கறதால எங்களுக்கு நாங்கள் அசுசிப்படுறோம். அசுசி என்று சொன்னா விபச்சாரம் செய்யப்படுறோம். நாங்கள் கற்பழிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் மனசியாகிய எங்களை அது அசுத்தப்படுத்துது. எங்களை வந்து தூய்மை இல்லாதவளை ஆக்கிடுது. அது கிறிஸ்துவாகிய புருஷனுக்கு சரியான அவமானமும் அவருக்கு சரியான வெக்காரமான கோபம் வருது எங்கள்ல. அதனால அப்படி செய்த புருஷனையும் அதுக்கு உட்பட்ட எங்களையும் அவர் கண்டிக்கிறதுக்கு ஆயத்தப்படுறார். இதுதான் சபையில் இருக்கிற விபச்சாரிகளே. அதாவது நியாயமா உலகத்தை பயன்படுத்துறது என்கிற புருஷன் சொன்னதை நாங்கள் மிஞ்சி பயன்படுத்த தொடங்கினது, அல்லது அவர் பயன்படுத்தக்கூடாது என்று உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து சொன்னதை நாங்கள் கொஞ்சமா கூட அதை பயன்படுத்தினார். எது அவர் தடுத்ததை கூட கொஞ்சமா பயன்படுத்தினார். அவர் நியாயமா பயன்படுத்த கூடும் என்று சொன்னதை மிஞ்சி பயன்படுத்தினது. அவர் பயன்படுத்த கூடாது என்று சொன்னதை கொஞ்சமா பயன்படுத்தினாலும் அது தடுத்த பாவம், அது எனது பாவம். அயல நியாயமா கடவுள் இந்த உலகத்துல நாமள அனுமதிக்க. உதாரணத்துக்கு நாங்கள் வேதம் சொல்லுது லேமுவேலே இல்ல நீதிமொழியில தாய் படிப்பிக்கிற சாமுவேல் சொல்லுது சாலமோனுக்கு இல்ல இந்த பெலத்த ஸ்திரீகளுக்கு நீ கொடுத்துடாத. உன்னுடைய அந்த வசனம் நீதிமொழி 31
நீதிமொழி 31:2 அதுல 3 ராஜாவாகிய லேமுவேலுக்கு அது சொலமன், ராஜாவாகிய சலமோனுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரிகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடுக்காது. ஸ்திரிகளுக்கு உன் பெல. நாம பாயிண்டாக கவனிக்கிற விஷயம், எங்களுக்கு உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நியாயமான வழிகள்ல எங்களுடைய பெலன் முழுக்க செலவழிக்கப்படையலாது. அப்படி பெலன் முழுக்க செலவழிச்சா பெலன் போகுது. பெலன் போனா என்ன செய்யும்? அந்தந்த நாளுக்கு எங்களுடைய புருஷனுக்குரிய கடமைகளை எங்களுக்கு செய்யறதுக்கு பெலன் இல்லாம போகும். நித்திரை வரும், உடம்பு சோர்வா இருக்கும், உச்சாம நாம பலி செலுத்த மாட்டோம். அதுக்கு பிறகு நாம அவசரப்பட்டு நாம கடவுள் வேதம் வாசிப்போம், அல்லது தியானிக்க எங்களுக்கு மூளை ஓடாது. மூளையில் ஓடுது இல்ல தியானிக்க, நம்மளோட பெலன் அங்கால செலவழிக்கப்பட்டு. அப்ப பெலன் செலவழிக்க அது நியாயமான விஷயம்தான். ஆனா பெலன் செலவழிக்கப்பட்ட கையோட அது முழுக்க செலவழிக்கப்பட்டதால எங்களுக்கு இங்க எங்களோட புருஷனை யோசிக்கிறதுக்கு, புருஷன் வார்த்தைகளை நாம யோசிச்சு அதை நாம இன்னும் அதை குறிச்சு ஆராய்கிறதுக்கு எங்களுக்கு சோர்ந்து போறோம், எங்களுக்கு நித்திரை. பேசிக்கா நாம விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். விபச்சார பாவம் அல்ல. ஸ்திரிகளுக்கு பெலன புருஷர்மார் கொடுக்கிறது அதுவும் எங்களுக்கு தெரியும். நாம ஆண் பெண் புருஷன் மனுஷனுடைய சம்யோகத்துல எங்களுடைய வீரியம் தான் அங்க போய்கொண்டிருக்கிறது. அது பெலன், எங்களுடைய ஸ்ட்ரென்த் அங்க போய் அங்க இன்னொரு பிள்ளையை உருவாக்குறதுக்கான பெலத்தை நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் அந்த சம்யோகத்துல நாம ஈடுபட்ட அப்புறம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கலக்கம், எங்களுக்கு அதனுடைய பெலன் போறது தெரியுது. அப்ப அத தாய் சொல்றார், இந்த மகனே கவனம், அவர் ஏற்கனவே மனுஷிமார் நிறைய பேரை கட்டி வச்சு கொண்டிருக்கிறார். உங்க பெலன்கள் இப்படி பொம்பளைகளுக்கு கொடுத்தீங்க, ராஜாக்கள் பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு உனக்கு பெலன் இல்லாம போயிடுமாப்பா. அதனால சரியான கவனமா இருக்குல்ல. அவர் ஒன்றுக்கு 600 மனுஷி கட்டினா என்ன, நாமல் ஒரு மனுஷியோட 600 தரம் நாமல் சம்யோகத்தில் ஈடுபட்ட என்ன, 2 மொண்டு விளங்கிக் கொள்ளுங்க. அவர் 600 மனுஷிமாரோட ஒவ்வொரு முறையும் அவர் சம்யோகத்துக்கு போனா என்ன, நாம ஒரே நாளில நாம பல தடவைகள் சம்யோகத்தில் ஈடுபட்டாலோ அல்ல ஒரு நேரத்தில் பல தடவைகள் சம்யோகத்தில் ஈடுபட்டாலோ அவரை பெலன் அப்படியே செலவழிச்சு கொண்டு போகும். ஆண் பெண் சம்யோகம் அது நீங்கள் வகைகளை விளங்கும். சரி, அது பெரியாக்கள வகைகளை உங்களுக்கு மற்ற பெரியாக்களுக்கு அது விளங்கும். என்ன ஆண் பெண் சம்யோகம், அப்பா சொன்ன மாதிரி ஸ்பேம் விடுறார், விதைக்கிறது 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 சரி விதைக்கிறது. அப்ப அந்த அந்த பெலன் போகல நமக்கு அதுக்குரிய ஆண்களுக்கு அதனுடைய பெலன் போகுது. அப்ப அந்த விதத்தை அது உடலை பாதிக்குது. அது எங்களுடைய மனதில எங்களுடைய கிரிப் எங்களுடைய உறுதிப்பாட்டை உடைச்சறியுது. அதான் அந்த விஷயம். அதான் ராஜாக்களுக்கு ஏற்ற விதத்துல ஜோசிக்கு அதுக்கு பிறகு விடாது, ஏன்னா பெலன் இல்லாதோட. இப்ப நியாயமான மனசியோட நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எங்கட புருஷனாகிய கிறிஸ்து சொல்லி இருக்கிற விஷயத்திலேயே எங்கட பெலன் செலவழிக்கப்படுகிற இந்த ஆண் புருஷன் மனசி சம்யோகத்தில் நாங்கள் ஈடுபடுறதால எங்க கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் பாதிக்கப்படுகின்றா அந்த சம்யோகம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாம மிதமிஞ்சி அப்ப ஈடுபடுறோம், அதுல மிதம் மிஞ்சி போச்சு. அது சில வேளையில அது ஒவ்வொரு ஆட்களுடைய கிறிஸ்துவுக்கான கடமைகள் நிறைவேற்றப்படுவதோட அது சம்பந்தப்படும். இதுக்கு நான் அப்ப ஒரு நாளில எத்தனை தரம் என்னுடைய மனசியோட சமயோகத்தில் ஈடுபடலாம் என்ற கேள்வி இல்ல. கிறிஸ்துவுக்கு சொன்ன அவ்வளவு கடமையும் ஒரு நாளில நீ செய்யறியான்றதுல இது தங்கி இருக்குது. அது உற்சாகமா மனசார நேர்மையோட எந்த ஒரு சோர்வு இல்லாம செய்யப்படணும். அதை செய்யறதுக்கு உனக்கு ஒரு காலையே உங்க மனசியோட சமயோகத்தில் ஈடுபட்டது முடியலன்னா நிப்பாட்டு, பரலோகம் போக மாட்டேன், பரலோகம் போக மாட்டேன். ஏன்னா நீ விபச்சாரம் செய்கிற, பேசிக்கா ஆவிக்குரிய விபச்சாரம். ஐயோ மனசியோட உங்க மனசிய கடவுள் உங்க புருஷனாகிய மேலான அந்த ஆத்தும நேசர் சொன்ன விதத்துல அவற்றை கடமை செய்யறதுக்கு கூட முடியலே. அதுல நிப்பாட்டு. நாம என்ன செய்கிறோம்? விளையாட போறோம், பிள்ளைகளை விளையாட்டுக்கு அனுப்புறோம்.
மிதமிஞ்சி போகுது. எப்படி தெரியுது மிதமிஞ்சுதண்டு? முக்கியமான வேலைகள் அந்த விளையாட்டை பாதிக்கப்படுது. முக்கியமான வேலைகள், விளையாட்டை விட முக்கியமான வேலைகள் அவருடைய எதிர்கால வாழ்க்கை. எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்கள் படிக்கணும். படிப்பு விளையாட்டால பாதிக்கப்படுதுண்டா நாம் உடனே என்ன செய்கிறோம்? விளையாட்டை குறைக்கிறோம். அது குறைச்சு மாதிரி சரி வேணா விளையாட்டை நிப்பாட்டுகிறோம். சிம்பிள் லாஜிக். நம்மளுடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாளாந்தம் செய்யறதுக்கு நியாயமா அவர் எங்களுக்கு தந்திருக்கிற மனசியோட நாம கொண்டிருக்கிற பாசங்களும் நேசங்களும் அது தடையாக பெறுகிறண்டா அதை குறை அல்லது நிப்பாட்டு. நிப்பாட்டுறதுக்கு நமக்கு அவசியப்படாது, ஆனா குறைக்க வேண்டியது அவசியம். நாங்கள் ஒரு நாள் நாங்கள் அப்ப அந்த பாயிண்ட் என்னன்னா, நாம படிப்புக்கு முக்கிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற படிப்புக்கான முக்கியத்துவம் விளையாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சமனா கொண்டு வந்திருந்தா தான் இப்ப அந்த தாக்கங்கள் வரும். அப்ப நாம என்ன செய்யணும்? குறைக்க தொடங்குறோம். அதுல குறைக்கல பிள்ளைகளுக்கு மைண்ட்ல அதிகமா படிப்பு நிக்க தொடங்குது. அவர்களுக்கு விளையாட்டு தேவை, அது இல்லாம போகிறாது. அதுல அதை குறைச்சிடுறோம். அப்படி குறைக்கல எங்களுக்கு தெரியுது மற்ற அவர் முக்கியமான வேலைகள் செய்யறது பிறன் இருக்குது. அந்த பிறன் இருக்கு. அவர் ஒரு ப்ரொஃபஷனலா போய் விளையாட போவாட்டி வீட்டுல ஓடி விளையாடுறா, எழும்பி எக்ஸசைஸ் செய்யறா சொல்லி டைம் வருது. அதுவும் நமக்கு தேவை. ஆனா எக்ஸசைஸ் செய்யறதாலேயே படிப்பு குறையுதுண்டா முக்கியமானதுக்காக இந்த இதுகள் எல்லாம் தவிர்க்கப்படவும். அதனால இதுதான் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கிற மெதட். நாங்கள் நியாயமாக எங்களோட புருஷனாகிய கிறிஸ்துவால இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருக்கிற விடயங்கள் மிதமிஞ்சி போயிடாது. அப்படி மிதமிஞ்சி போனாலும் விபச்சாரம். அவர் தடுத்திருக்கிற விஷயங்கள் கொஞ்சமா கூட நாம செய்ய இயலாது, அதுவும் விபச்சாரம். அதுல மிதமிஞ்சி போறா என்னன்றது அப்ப உங்களுக்கு முதல்ல விளங்கப்படுத்தி இருக்குது வெல தெளிவாக. ஏன் இதை நாங்கள் ஆவிக்குரிய விபச்சாரம் என்றோம்? எங்களோட புருஷன், சபையினுடைய புருஷன் கிறிஸ்து. அவர் சபைக்கு தன்னை நேசிக்கிறதுக்கு என்னென்ன அவருக்கு அவர் எப்படி எத்தனை பெர்சன்டேஜ் நேசிக்கணும் சொல்லி இருக்கிறார்? 100%. 100% நேசிக்க, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பெலனோட, முழு சிந்தையோட என்ன லவ் பண்ணோம். அந்த லவ்வுக்கு இடையூறா அவர் நியாயமா அனுமதிச்ச விஷயங்களும் வருகுதுண்டா நாங்கள் விபச்சாரம் செய்யணும். நாங்கள் வேற ஒரு பொம்பளைய நாங்கள் பார்க்க இல்லை, எங்கட சொந்த மனசியோட நாங்கள் விபச்சாரம் செய்கிறோம். அடிப்படையில் விளங்குதோ விஷயங்கள்? பலன் இல்லாம போகுதோ, பலன் குறையுதோ, அது தேவனுடைய காரியங்களுக்கு மட்டும் இல்ல. நாம படிப்பையும் விளையாட்டையும் எடுத்த மாதிரி இந்த உலகத்துல வாழறதுக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் எங்களுக்கு நாம ஒழுங்குபடுத்தோம். முதலாவது எது, இரண்டாவது எது, மூன்றாவது எது, அந்த முன்னுரிமைகள்ல கூட ஒரு இரண்டாவது மூன்றாவதா இருக்க வேண்டிய விஷயம் முதலாவதா முன்னுரிமை எடுக்குதுண்டா நாம விபச்சாரம் செய்கிறோம். ஏண்டா முக்கியமாக தேவையானது ஞானம். என்னதை சம்பாதிச்சாலும் புத்திய சம்பாதிச்சுக்கொள். ஞானத்தை கொடுக்கிறதும் புத்திய தருகிறதுக்குமான படிப்புகளை விட எங்களுக்கு வேற ஏதாவது முதன்மை இடத்தை எடுக்குதுண்டா அதுவும் கிறிஸ்து தடுத்து இருக்கிறார். அவர் சொல்லியும் முதன்மையா புத்திய சம்பாதி. ஆகையால் அந்த இடத்துல அப்ப நாம விளையாட்டை தூக்கிட்டோம், முன்னுக்கு வச்சுட்டோம்னா எங்களுடைய பிரியாரிட்டி மாறுது. அதுவும் விபச்சாரம். ஏன் நாங்கள் சில பிள்ளைகளை அந்த டீமுக்கு வாண்டு கேட்கல நாங்கள் போக வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன்னா மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகளோட வாழ்க்கையில அது பாதிக்கப்படும். அதுக்கான பலன் இல்லாம போ விளையாடி செஞ்சவங்க நித்திர கொள்ளும், பலன் இல்ல, சோர்ந்து போயிருக்கு மூளை எல்லாம். அப்ப பிள்ளையோட எதிர்காலம் பிரச்சனையா? அப்ப மிக முக்கியமான விஷயம் விளையாட்டான பிரச்சனைக்குள்ளாகும். என்ற பலன் இல்ல. அதனால கிறிஸ்து வாகிய எங்கட புருஷன் சொல்லி இருக்கிறார், இந்த பூமியில ஞானமும் அறிவும் விவேகமும் புத்தியும் முதல் தேவை. அதுக்கு இது இடைஞ்சலா இருக்கு. அப்படி இல்ல, நான் பிள்ளைய விளையாட்டுக்கு தான் அனுப்பின விபச்சாரம் செய்யற பேசிக்கா. அதோட அப்பாட சொல்லு கேட்கல 5ஆம் கட்டளை மாறுது. இப்படி பல கட்டளைகள் மாறும். ஆனா முக்கியமா விபச்சார பாவம் செய்யறோம்.
ఎలా விபசாரப்பாவம் செய்கிறோம். அயல சரியான கவனமாக இருக்க வேணும். இந்த பாவம் நான் விளையாட்டு வேலையும் அப்படிதான் அல்ல, விளையாட்டு வேலை மற்றது படிப்பு இதுகளை நான் இதில் எடுக்கிறேன். இந்த விஷயங்கள் எங்களை இச்சிக்கிறதுக்கு இதை விட நான் மற்றதுகளை நம்முடைய உறவு நிலைகள் அல்ல, நம்மளுடைய உறவு நிலைகள் அதுல சரியான கவனமானாமல் இருக்கணும். நான் பிரசங்கத்தில் முதலே தெளிவா சொல்லிடுவேன், நமக்கு திருமணம் ஆன பிறகு திருமணம் ஆறுது முன்னுக்கு எங்களுடைய தகப்பன் தாய் தான் முதல் பிரியாரிட்டி. ஆனா திருமணம் ஆறா பிறகு எங்களோட மனசிங் புருஷன் தான் பிரியாரிட்டி, இரண்டாவது அம்மா அப்பா வருது. அப்ப அந்த ஆர்டரை நாம மாத்த வழி கிடைக்கல, நாம அங்க பாவம் செய்கிறோம். அது பிழையாக போகுது விஷயங்கள். ஏண்டா எங்களுடைய கிறிஸ்து எங்களுக்கு அதைத்தான் ஆர்டர் ஆக்கி தந்திருக்கிறார். ஆக அப்பா அம்மாவை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, அது முதல் ஆறுல அந்த அம்மாவில இருந்த நேசம் அப்படி எப்ப மனசிக்கு மாறப்போகுது. அப்ப அதைத்தான் அம்மா வெறும் கை இல்ல, எங்களுடைய பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யப்பட்டே ஆகணும் சாகும் வரைக்கும். நாம கடமை செய்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றோம். கட்டளை நிறைவேற்றோம் அர்த்தம் என்ன? நாம நேசிக்கிறோம். ஏண்டா அன்பு செய்யறோம். அன்பு செய்கிறோம் என்றால் கட்டளையை நிறைவேற்றுறோம். அந்த கட்டளையை நிறைவேற்றல நாங்கள் வெறும் அறிவு அப்பா அம்மாவை நேசிக்க, அப்பா அம்மாவுக்கு கடமை செய்யல விருப்பம் இல்லாம செய்யல, நாம அதை மனசார செய்யல, ஆசையா செய்யல, அல்லது பாசமா நாம அதை செய்யல. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. என்ன விருப்பம் இல்லாம செய்கிற விட்டு போறது இந்த மூஞ்சிய பார்க்க என்ன பிடிக்கல, நாமளே பேசுவோம் சில பேருக்கு. அது ஒரு வேலையை செய்யல, அது ஒரு ஆர்வம் விருப்பத்தோட பாசமா செய்யணும். மூஞ்சிய முன்னாடி பிடிச்சுக்கோ வச்சு செய்ய உங்களுக்கு நீ விருப்பப்பட்டு செய்யல, ஆசைப்பட்டு செய்யலையே. அப்ப எங்களுடைய ஆத்மா அறிவு பாசம் முடிவோட வேலை செய்து கொண்டிருக்கு. அப்ப அதுல அறிவும் இருக்குது, முடிவு வேலையும் செய்ய அதுல பாசம் இல்லையேண்டா அடுத்த நீ என்ன நேசிச்சு இந்த கடமையை செய்ய இல்லை, நீ எதெல்லாம் சொல்லி சொன்னதுக்காக செய்து கொண்டிருக்கிற. அந்த அறிவு சரி, நீ செய்யறதும் சரி, நடுவில் பாசம் உண்டு இங்க அணையில. எங்கே அந்த உற்சாக மேனம், எங்கே அந்த அந்த மகிழ்ச்சிகரமான இதயம், எங்க அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் எங்க உன்னில செய்யவும் செய்யட்டேன். அதுல இந்த மாதிரியான விஷயங்களும் கிறிஸ்துவுக்கு பிடிக்காத காரியம். உற்சாகம் ஃபாஸ்டா செய்வோம். உற்சாகமா இருந்தா நல்ல விருப்பத்தோட நாம ஃபாஸ்டா சாப்பிடாட்டி என்ன பிடிக்கல சாப்பாடு. அப்ப ஏன்னு புரியாது, அண்ணொண்டி சாப்பிடுறது, அப்புறம் அதுக்கு அடி வேண்டுறது, ஏன் ஃபாஸ்டா சாப்பிடுறது, என்ன பிடிக்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்து சொன்னபடி நாம உலகத்தை அனுபவிக்கிறதோ அல்லது விஷயங்களை கையாளேக்கல, அவர் தன்னை நேசிக்கிறதான் முதலாவது எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பும் அது விருப்பத்தோட ஜபிக்கிறோம், பாட்டு பாடுறோம், வேதம் வாசிக்கிறோம், விருப்பம் இல்லாம விபச்சாரம் செய்கிறோம். நாம ஆவிக்குரிய விபச்சாரம், அதான் சரியான பிரச்சனை ஆண்டவருக்கு நமக்கு. அவர்கள் ஓய்வு நாளை கை கொண்டார்கள் விருப்பம் இல்லாம. எப்ப முடியும் இது, எப்ப இது முடியும், எப்ப நாங்கள் எங்கட வேலையை செய்ய போலாம். இப்ப வேலையும் புருஷன், எப்ப நாங்கள் தானியம் விற்கிறதுக்கு கடை திறக்கலாம், இப்ப வேலையும் கடையிலும் புருஷன். ஆனா ஓய்வு நாள் கை கொள்ளப்பட்டது. அப்ப ஆண்டவருக்கு அதைத்தான் பார்த்து ஆம கொடுக்க இதுல ஏற்றா இந்த ஓய்வு நாளை கை கொள்ளுது செக். இதுல நான் நாசமாக்குறது எனக்கு விசர் வருது இதுகளுடைய. அதனால நாம சரியான கவனமா இருக்கணும். கடவுளுடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆசை இல்லாம அதுல உற்சாகம் இல்லாம நாமல் ஈடுபட்டா அதுக்கு பேர் விபச்சாரம். ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவருக்கு எரிச்சல் வருது. அப்ப இவள் வேறு ஒருல நினைப்பாயிருக்கிறாள், இவள் வேறு ஒன்றுல நினைப்பாயிருக்கிறாள். அதான் எந்த பாட்டு ஒழுங்கா பாடுறாள் இல்ல, அல்லது இவளுக்கு வேறு ஒரு புருஷன்ல இவள் சரியா மினக்கட்டுட்டாள், அதான் இப்ப என்ன பார்க்கிறாள். அல்லது இவர் வேறு ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்கிறார், அதான் என்னில சரியான கவனம் இல்லாம இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கல்ல அதுக்கு பேர் விபச்சாரம். ஏழாம் கற்பனைக்கு எதிரானவா? வா எஸ், ஏழாம் கற்பனைக்கு எதிரானவா விளங்குதோ? அதுல அந்த ஸ்நேகம், சிநேகித்தல், நேசித்தல், பாசம் வைத்தல், விரும்புதல், இதெல்லாம் பைபிள் பயன்படுத்துற சொல்லுகள்.
சொல்லுகள். ஓசியா புத்தகம் முக்கியமான ஒரு புத்தகம். அந்த இஸ்ரவேலர் 10 கோத்திரம் எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசிக்காம பாகாலை மஸ்தரோத்தை நேசிச்சதும் அதுகளுக்குரிய விடயங்களை முக்கியப்படுத்தினதுக்குமான நிலையில கர்த்தர் கதைச்ச தீர்க்க தரிசன புத்தகம் ஓசியா எல்லாமே முதலாம் அதிகாரத்துல கடைசி அதிகாரம் வீட்டை வாசி பாருங்க. ஆண்டவர் எப்படி அந்த நிலையை அவர் விவரிக்கிறார், அவர் எவ்வளவு அந்த எரிச்சலான கோபத்தோட அவர் கதைக்கிறார். விபச்சாரம், விபச்சாரி, வேசி மார்க்கம், உன்னுடைய பச்சையான மரங்களுக்குள்ள நீ செய்கிற உண்ட வேசித்தனங்கள், உண்ட புருஷனை விட்டு போட்டு அவ சிலை வழிபாடுகளை தான் அதை சொல்ல ஐடல்ஸ். அப்ப இதுகள் எல்லாம் செய்யற ஆண்டவர் அதுக்கு உதாரணமாக எப்படி ஒரு விபச்சாரிய கல்யாணம் செய்ய பண்ணி அந்த கல்யாணத்தினூடாக அவன் எப்படி உண்மையாக அவனுக்கு இருக்க பண்ணி பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு பேரையும் எல்லாம் வச்சு இப்படித்தான் 10 கோத்திரத்தை நான் இல்லாமல் ஆக்க போறேன். நெச்சு பார்க்கலாத எரிச்சல் ஆண்டவருக்கு. மிச்ச 2 கோத்திரம் பிறகு அவர் கொஞ்ச நாள் விட்டு போட்டு அவரும் தந்த அக்காட பாவம் கொஞ்சம் நஞ்சம் என்ற மாதிரி இவள் இன்னும் கூட செய்தாள். தங்கச்சி செய்தவா ஆண்டவர் அந்த ஆண்டவர் அந்த விபசார பாவம் அங்கெல்லாம் கதைக்கிறது ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி தான், ஆவிக்குரிய விபசாரம் தான். அது எல்லாம் அது விக்கிரகாராதனையோடு சம்பந்தப்பட்டிருக்குது. இங்க அந்த விக்கிரகாரனுக்கு அடுத்த பக்கம் உலகம் என்ற புருஷனை நேசிக்கிற அந்த பாவம் அது விபசாரமாக கருதப்படுது. அயல போதிய அளவு நான் அதை விளங்கப்படுத்திட்டேன். ஜோவானும் இதை சொல்லுற ஒன்று ஜோவான்ல உலக சிநேகம் ஜோவான் 2:15 1 ஜோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நேசம் வைக்காதீங்கோ. ஒருவன் உலகத்தில் நேசம் வைத்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய நேசம் இல்லை. கணவன்கள நேசமா இருக்கிறாரோ, நாங்கள் எவ்வளவு உலகத்தை நேசிக்காம இருக்கிறோம் என்றதுதான் தெரியும். எங்கள பிதா நேசமா இருந்தா நாங்கள் உலகத்தை அவர் சொன்ன விதத்துல மிகவும் குறைவா அல்லது மிதமா நாம் நேசிப்போம். அத மிதம் நாம் கதைக்கிறதே நியாயமா அனுபவிக்க கூடியதுகளையே அளவா நேசிப்போம். அந்த நியாயமான அளவண்டது கடவுளை நேசிக்கிறது, அவருக்குரிய கடமைகளை செய்கிறதுல எங்களை குறைவாக அல்லது உற்சாகம் இழந்து செய்ய வச்சிட கூடாது. அதான் பாயிண்ட். அதாவது நாங்கள் காலம எழுமினோட ஜபம், காலம ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகள் வீட்டை நின்றா கூட எழுமினோட ஜபம், சாப்பாடு, அடுத்தது என்ன அண்டியால் பைபிள் வாசிப்பு, வேதம் வாசி, எடுத்து வாசி. எங்க போனாலும் எங்களுக்கு உடனே நேரம் வேதம் வாசி. அப்புறம் உண்ட அந்த அந்த என்ன வேணுமென்றாலும் செய்கிற, அதாவது நீ படிக்க போறியோ அதுக்கு பிறகு பாட புத்தகம் தூக்கிட்டு எங்களுக்கு எரிச்சல் வருகிறேன். கிறிஸ்துவாகிய புருஷனுக்குரிய கடமையை செய்யாம அது என்ன இந்த உலக படிப்பை எடுத்த நீ முதலாவது அவனுடைய ராஜ்யமாவட்ட நீதி. அதனால இப்படியாக அந்த எரிச்சல் வருதல், எங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது. பைவாசியம் என்று நீ இவ்வளவு நேரம் என்றோட ஏன் அந்த நாளுக்கு அந்த புருஷனுக்குரிய கடமையை செய்யணுமே, அவர்ல அந்த பிறனை காட்டணுமே. நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் உண்மை என்று, எல்லாத்தையும் விட எல்லாத்த பாக்கிலும் உண்மைத்தான் நேசிக்கிறோம் ஆண்டவரே என்று. இது ஆண்டவரை உண்மையை நேசிக்கிறோம் என்ற மனுஷியை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன் என்ற வேலையை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்ல வேலையை நேசிக்க சொல்லி, ஆண்டவர் சொல்ல என்ன விட மனுஷியை நேசிக்க சொல்லி. ஆனா அந்த நேசங்கள் அளவுக்கு மிஞ்சினா அதுக்கு பேர் விபச்சாரம். உலகத்தை நேசிக்க விபச்சாரிக்கு எப்படி தண்டனையோ அதுதான் நமக்கும் வந்து கொண்டு இருக்கு அந்த தண்டனை. ஆகையால கவனம் தேவன் இப்படி நம்மளே அந்த விபச்சார
பாவத்துல நாம விழுகிறோம் என்றா பேசிக்கா கடவுளுடைய கோபம் எங்கள்ல நிலைச்சு நிற்குது. ஏண்டா வேசி ஆழமான படுகுடி கர்த்தருடைய கோபத்துக்குள்ளானவர்கள் அதிலே விடுவார். கடவுளுடைய கோபமங்கள் இருக்கா பிதாவினுடைய நேசம், கடவுளுடைய நேசமங்கள்ல இல்ல. கடவுளுடைய நேசமங்கள்ல இல்லாட்டி நாமல் உலகமாகிய வேசியில நாமல் விழுகுவோம். அப்ப இங்க நான் கடவுளை நேசிக்கிறேன், கடவுள் நேசமா இருக்கிறாரன்றதை அறியறதுக்கான ஒரே வழி பல வழிகள் உண்டு. நாங்கள் உலகத்தை அதிகமா நேசிக்காம இருக்கிறோமான்றது. அப்படி அதிகமா நாம உலகத்தை மிஞ்சி நேசிக்காம இருக்கிறோம் என்றது எப்படி தெரியும்? அது கடவுளுக்குரிய எங்க புருஷனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் பலனும் நேரமும் அவர் சொன்னபடியே விருப்பத்தோட சேரவழி செய்கிறோமான். அதுதான் அதனுடைய அந்த குறிகாட்டிகள். அது நாங்கள் விளங்கி கவனமாக ஈடுபடுவோமாக. அதனால கிறிஸ்துதாமே இந்த மண்ணுலக மனநிலை என்கிற அந்த விபசார பாவத்தில இருந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் காத்துக்கொள்ளவும், குறிப்பா பிள்ளைகளை காத்துக்கொள்றது அதான் படிப்புன்னு சொல்றாரு. கடவுள் எங்கட புருஷன் சொல்லி இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு முதல் நாள் சண்டை நாளன். அதுல நீங்கள் உங்களோட விருப்பம் உங்களுக்கு நான் அனுமதிச்சோன்னு செய்ய வேண்டாம், அனுமதிச்சு மற்ற ஆறுநாளும் செய்து அதனால நாம ஸ்காலர்ஷிப்பை நாம செய்ய வலிக்கிறீங்களா? அதோட அர்த்தம் என்ன? நாங்கள் உலகத்தை நேசிச்ச, நாங்கள் உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம். அது எங்களுக்கு கிறிஸ்துவோட அதிக முக்கியமான விஷயம் இல்ல. அல்ல அது இல்லாம நாம இந்த பூமியில ஞானத்தையும் படிப்பையும் பெரியாரும் வர ஏழாவது அர்த்தமும் இல்லை. அதான் இந்த பாயிண்ட். ஸ்காலர்ஷிப் இல்லாம இந்த உள்ள பெரியாளா வராம இந்த உலகத்தை தேவன் வச்ச பெரிய இடத்துக்கு வர முடியாதுன்ற அர்த்தமே இல்லை. ஆனா சில படிப்புகள் சில வரையில அது கட்டாயம் செய்தே ஆகணும் என்ற வரையில அது நாங்கள் அப்பா பார்ப்போம். கத்திரங்களை எப்படி கொண்டு வந்து அதுக்கு விடுறாரு. ஆனா இது கட்டாயம் அவசியம் இல்லை. தமிழருடைய எதிர்கால வாழ்க்கை நல்ல பிரகாசம் அமைகிறதுக்கு அது கத்தருடைய நாளில் அது முரண்படுறபடியா, சில வேளை அதுக்கு நாம போகாதபடியால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனர்ஸ், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகள் பள்ளிக்கூடத்தாலேயோ அல்லது மற்றையாக்களாலேயோ கிடைக்காம போகலாம். அப்ப உலகத்தால கிடைக்கிற மதிப்பு, அந்த மரியாதை, அது நாங்கள் கிறிஸ்துவை விட அதிகமாக நேசிக்கிறோமோ நாம விபச்சாரம் செய்கிறோம். அதான் உலகத்தால வர்ற மதிப்பா நாம கடவுள் தர்ற மதிப்பை விட யோசிக்கிறோமோ அது விபச்சாரம். மனுஷனால வர்ற மதிப்பை நீ தேடு, அது விபச்சாரம். என்னால வர்ற மதிப்பு உனக்கு முக்கியம் இல்லாம நான் புரிஞ்சேன். அப்ப நான் உனக்கு கணம் கொடுக்குறேன், அவன் சொல்ற கேட்டு நீ நடப்பியோ. இதான் அந்த எரிச்சல் ஆண்டருக்கு வர்றது. அந்த எரிச்சலுக்கு உட்படக்கூடாது. எங்கட புருஷனுக்கு நேர்மையா இருக்கணும், எங்கட புருஷனை நாங்கள் துரோகம் பண்ணிடக்கூடாது என்ற அந்த ஒரே ஆர்வத்துல விருப்பத்துல எங்கட உண்மத்துவத்தை காட்டுறத நாங்கள் இவ்வளவு வைராக்கியமா இருக்கோம். கெட்ட நாள அயல சரியான கவனமா இதுல இருப்போம். கிறிஸ்துதாமே தொடர்ந்து சபையாக மனவாட்டியாக நாங்கள் அவருக்கு உண்மையான மனவாட்டிகள் அவாள் எங்களை பிளப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.